ஹலோங்க, வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல் கிச்சன் நண்பர்கள். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான சுண்டைக்காய் குழம்பு தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்த்துடலாம். எல்லாருக்குமே தெரியும், இந்த மாதிரி குழம்புலாம் மண் சட்டியில் வச்சா அதோட டேஸ்ட்டே இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும் இல்லையா? ஸோ நம்மளும் மண் சட்டியில் தான் செய்கிறோம் இன்றைக்கி. கடலை எண்ணெய் ஒரு 3லேருந்து 4 ஸ்பூன் போல் சேர்த்துக்கலாம். அது கூடவே அரை ஸ்பூன் அளவுக்கு மட்டுமே விளக்கெண்ணெய் சேர்த்துக்கிறோம். எண்ணெய் நல்லா காயட்டும். அதுக்கு முன்னாடியே நாங்கள் என்ன பண்ணிட்டோம்னா, இந்த மாதிரி சுண்டைக்காய்களை நல்லா சுத்தியலோ இல்லை ஏதோ கல் முறையான பொருட்களை வச்சு நல்லா நசுக்கி விட்டுறணும். அதில் இருக்க விதையெல்லாம் கொஞ்சம் வெளியே வந்திருக்கும். அதுக்கப்புறம் அந்த தண்ணியில் 2லேருந்து 3 வாட்டி நல்லா கசக்கி விட்டு இன்னும் நம்ம கழுவி எடுத்துக்கணும். ஸோ அதில் இருக்க விதைகள் முக்கால்வாசி வெளியேறிடும். அப்போ தான் நம்மளுக்கு குழம்பு கசப்பாக இருக்காது. முடிஞ்ச அளவுக்கு அது நல்லா கசக்கி பிழிஞ்சு கழுவிடுங்க. ஸோ நம்மளுக்கு இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. அதில் வெங்காய வடகம் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி குழம்பாகட்டும், எந்த குழம்பாகட்டும் வெங்காய வடகம் சேர்த்தாலே நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். ஸோ இந்த வெங்காய வடகத்தோட ரெசிபியும் நம்மளோட சேனலில் இருக்குது, செக் பண்ணுங்கள். மேலே ஐ பட்டனில் போட்டு விட்றேன். அடுத்து பெருங்காயம் ஒரு சின்ன பீஸு, அப்புறம் 1/4 ஸ்பூன் போல் வெந்தயம். இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 15லேருந்து 20 போல் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கணும். பூண்டு ஒரு 10 பல்லு போல் பூண்டு சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு கொத்து போல் கருவேப்பிலையை 2-3 கிள்ளி இதில் சேர்த்துக்கலாம். ஸோ கருவேப்பிலை பிச்சு போடுறதுனால அதோட கருவேப்பிலையோட ஃப்ளேவர் நல்லா குழம்புல தெரியும். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இந்த வெங்காயம் பூண்டு வதங்கி நல்ல ஒரு வாசம் வர வரைக்கும் நம்ம இதை வதக்கிக்கணும். அடுத்து நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்க சுண்டைக்காயை சேர்த்துக்கிறோம். இதையும் நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ ஒரு தக்காளியில் பாதி தக்காளி மட்டும் இதில் சேர்த்து வதக்கிக்கலாம். இதோட மிச்ச பாதியும் இன்னும் ஒரு தக்காளியுமா சேர்த்து தேங்காயோடு சேர்த்து நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கோம். ஸோ அதனால் பாதி மட்டும்தான் இதில் சேர்க்குறோம். இப்போ இந்த குழம்புக்கு தேவையான மொத்த உப்பையும் சேர்த்துடலாம். மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன் போல் சேர்த்துக்கலாம். உங்கள் காரத்துக்கு ஏற்ப மிளகாய்த்தூள் எவ்வளோ வேணுமோ சேர்த்துக்கோங்க. நாங்கள் இன்றைக்கி ஒரு 2 ஸ்பூன் போல் தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறோம். இது கூடவே கொத்தமல்லி தூள் பார்த்திங்கன்னா 3 ஸ்பூன் போல் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா கிளறி விட்டுக்கலாம். இது கூட இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்து நம்ம கொதிக்க வைக்க போகிறோம். இதுக்கு பார்த்திங்கன்னா நாங்கள் அரிசி களைஞ்ச தண்ணின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதாவது வாட்டி அரிசியை கழுவி அந்த தண்ணியை வெளியேற்றிட்டு சுத்தமான தண்ணியை எடுத்து சேர்த்து நல்லா அரிசியை ஊற வச்சுட்டு அந்த தண்ணியை எடுத்து இப்போ நம்ம இதில் சேர்க்குறோம். ஸோ டேஸ்ட்டும் ஆச்சு, நம்ம அரிசியோட அந்த சத்தையும் வீணாக்காமல் இதில் சேர்த்துட்டோம். இது நல்லா கொதித்து வரட்டும். அதோடு நம்ம சுண்டைக்காவும் நல்லா வெந்துடும் அதில். ஸோ கொதிக்கட்டும். இதில் பார்த்திங்கன்னா நாங்கள் அரை மூடி அளவுக்கு தேங்காவும் அந்த 1.5 தக்காளி அதையும் சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கோம். மீதி தக்காளி குழம்புல போட்டாச்சு. இப்போ நம்மளோட குழம்பு கொதிச்சிட்ருக்கு. சுண்டைக்காயும் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம புளி சேர்க்கணும். ஒரு மீடியம் சைஸ் எலுமிச்சைப்பழம் அளவுக்கு புளி எடுத்து ஊற வச்சு இப்போ கரைச்சி இதில் சேர்த்துக்கலாம்.
இதை இன்னும் ஒரு 5 நிமிஷம் போல் கொதிக்க விடுவோம். புளியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு. இதுக்கு நடுவில் நம்ம வெந்தயம் 1/2 ஸ்பூன் போல் எடுத்து வச்சுருக்கோம். குழம்புல ஆல்ரெடி வெந்தயம் தாளிக்க போட்டிருக்கோம். ஸோ நம்ம நிறைய எடுக்கக்கூடாது. 1/2 ஸ்பூன் வெந்தயமும் மிளகு ஜீரகம் 2 சேர்ந்து 1 ஸ்பூன் போல் இதை வெறும் வாணலியில் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இதை வறுத்துட்டு நல்லா பொடி பண்ணிக்க போகிறோம் நம்ம. ஸோ நல்லா செவக்க வறுத்தாச்சு. ஆறினவுடனே இதை பொடி பண்ணி வச்சுக்கலாம். ஸோ புளி ஊற்றுனதுக்கப்புறம் நம்மளோட குழம்பு நல்லா கொதிச்சு வந்துட்டுருக்கு. இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த தேங்காய் தக்காளி பேஸ்ட்டை சேர்த்துடலாம். இதுக்கப்புறம் உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. அந்த மிக்ஸி அரைச்சிருக்கோம் இல்லைங்களா, ஸோ அதுலேயே கொஞ்சம் தண்ணி ஊற்றி அலசி இதோடு சேர்த்துக்கலாம். இந்த நேரத்தில் உப்பு காரம்லாம் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. பத்தலைன்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஸோ இன்னொரு பக்கம் ரசம் வாழைக்காய் பொரியல்லாம் ரெடி ஆயிடுச்சு. ஸோ அந்த நம்ம வறுத்து வச்சுருந்த அந்த வெந்தயம் மிளகு ஜீரகமாக பொடிச்சு வச்சாச்சு. இப்போ இந்த நேரத்தில் 1 ஸ்பூன்லேருந்து 2 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். அடுத்து நம்ம வறுத்து அரைச்சி வச்சுருக்க அந்த பொடியும் சேர்த்துடலாம். கடைசியாக ஒரு ஸ்பெஷல் டச்சாக 1/2 ஸ்பூன் போல் நாட்டு சர்க்கரை இல்லைனா வெல்லம் சேர்த்துக்கலாம். ஸோ சுண்டைக்காயோட கசப்பு, புளிப்பு, காரம் இதோடு சேர்த்து இந்த இனிப்பும் நல்லா சேர்ந்து நல்லா டேஸ்ட் எடுத்து கொடுக்கும். எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுட்டு இதுக்கப்புறம் நம்ம குழம்பு வந்து ஹை ஸ்பீடில் வச்சு கொதிக்க விடக்கூடாது. லோ ஸ்பீடில் வச்சுட்டு ஒரு தட்டோ இல்லை லிட்டோ ஏதோ ஒன்று போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு கொதிக்க விடலாம். ஸோ நம்மளுடைய சூப்பரான சுண்டைக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக இது கூட நம்ம கொத்தமல்லி தலைகளை தூவி விட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிட வேண்டியது தான். ஸோ இந்த டேஸ்டியான அதோட ஹெல்த்தியான சுண்டைக்காய் குழம்பு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக வாரத்துக்கு ஒரு வாட்டியாச்சும் சுண்டைக்காயை உங்களோட உணவில் சேர்த்துக்கோங்க. நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இதில் இருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கிச்சன் நண்பர்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.